ஹை டியர்ஸ், நான் உங்க கேஆர் பேசுறேன். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு டாபிக் கிடைச்சிருக்கு. அத உடனே வந்து பேசிறலான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு போய் தூங்குனேங்க. ஒரு 2, 3 நாளா சரியா தூக்கம் இல்ல. அதனால காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சுருச்சு. அதனால தூங்குனேன். அப்புறம் வந்து அந்த டயர்டா இருக்குதுன்னு போய் பார்த்தோனே, கிச்சன் வந்து பார்க்கும்போது ரொம்ப அ க கண்றாவியா இருந்துச்சு. பால் கொட்டிருச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி அடுப்புல. அத அப்படியே என் பாப்பா விட்டுருச்சு. விட்டுட்டு அவங்க காலையில போகும்போது பால் குடிச்சிட்டு போவாங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் சூடு பண்ணி குடிப்பாங்க. அது என் கூட பேசிட்டு பொங்க விட்டுருச்சு. பரவால்ல பாப்பா நான் கிளீன் பண்றேன். நானும் விட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு 1 நாள் 2 நாள் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அத கிளீன் பண்ணணும்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் சாப்பாடு கொஞ்சம் சிந்தி, குழம்பு கொஞ்சம் சிந்தி, ம் அந்த மாரி பிசு பிசுன்னு ஒரு மாரி ஆயில் அடிச்சு எல்லா பக்கம் இந்த அம் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ஐயோ! எனக்கு இது கழுவுறதுக்கே மலை மாரி இருக்குது. இது பண்ணுனதே இல்லையேன்ட்டு அப்புறம் போய் எல்லாம் ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சு, அத ஃபுல்லா கிளீன் பண்ணி 1 1/2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே அவ்ளோ டயர்ட்ல கண்ணெல்லாம் அப்படியே சிவந்திருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு நான் வந்து BU6 குரூப்ல வந்து அந்த மெசேஜ போட்டு விட்டுட்டு, இந்த மாரி ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு விட்டுட்டு, அப்ப சொன்னேன். "அ அப்பா நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஆஃப் விமன். பிளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அம் இன்னொரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மல்டி டாஸ்கிங். அது வந்து அவங்க விமன் வந்து டூயிங் பெட்டர் தென் மென்" அப்படின்னு சொல்லி நான் அது சொல்லியிருந்தேன். ஏன்னா, இப்ப நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது காலையில பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணும்போது, ரெடிமேடா ஆம்லெட், ஹாஃப் பாயில் அப்படிதானே குடுப்போம். எக் பாயில்டு எக்கு, அவகேடோ, பிரெட் அப்படித்தானே. அப்படிதான் குடுக்குறோம். பட் இருந்தாலும் அதுக்குள்ள ஏதோ அதையும் இதையும் பண்ணி, அப்ப எனக்கு வந்து முட்டை வைப்பேன். உடனே காஃபி போடுவேன். இத இதெல்லாம் வந்து அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிறது தான். அப்புறம் அது வந்து அப்படி அப்படி அந்த மாரி நான் எல்லாம் பண்ணிட்டுங்க ஒரு 5 ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். உடனே வந்து பிரேம் சோடோட்ன்னு ஓட்டி ஒரு 6 கிலோ மெசேஜ். அப்புறம் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். அந்த மாரி ஒரு கன்டென்ட் சொன்னாங்க. இந்த மாரி வந்து எல்லாருமே நீங்க அத புரிஞ்சுக்கங்க. நீங்களும் செய்யுங்க. அந்த வேலைய வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி பண்ணுங்க ஃபேமிலில அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க. பட் விச் இஸ் வெல் அண்ட் குட். இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாங்க. பட் இப்ப என்ன மாரி ஒரு ஆள் அத பேசலான்னு நான் நம்புறேன். சரியா? எப்படி அப்படின்னா, அ என்னன்னா, இப்ப இங்க வந்து ஒரு வேல, அம் ஒரு ஒர்க்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, அ இப்ப வந்து நீ 3 நாள் சமைச்சா, நான் 3 நாள் சமைக்கணும். ஆ நீ வந்து இதெல்லாம் பண்ணா, நான் இதெல்லாம் பண்ணணும். அப்படின்னு ஒரு விஷயத்த என்னைக்கு ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்தாங்களோ, அன்னைக்கு அந்த ஃபேமிலி எல்லாமே கொஞ்சம் அந்த அந்த அவங்கலாம் எப்படின்னா, அவங்க அந்த எமோஷன்லாம் அங்க கிடைக்கிறதில்ல அவங்களுக்குள்ள, அதுக்கப்புறம்லாம். என்னைக்கு இந்த ஸ்ப்ளிட்லாம் நடந்ததோ ஃபேமிலில, அதுக்கப்புறம் இந்த ஆணும், பெண்ணும் இந்த எமோஷன வேற எங்கேயோ தேட ஆரம்பிச்சுடுறாங்க. இது கண்டிப்பா ஒரு பிரேக்க கிரியேட் பண்ணுது ஃபேமிலில. நான் வந்து பொண்ணுங்க தான் சமைக்கணும்லாம் நான் சொல்ல வரல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். விமன் ஆர் குட் இன் சம்திங். ஸ்ட்ராங் இன் சம்திங் நேச்சுரலி. விமன் வேர்ல்ட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதே மாரி மென் ஆர் குட் இன் மெனி திங்ஸ். மென் ஆர் குட் இன் சம்திங். மென் ஆர் ஸ்ட்ராங் இன் சம்திங். மென்னோட வேர்ல்டு டிஃபரெண்ட் தான். இது 2மே ரொம்ப ஒரு அழகான ஒரு வேர்ல்டுங்க. ஒரு மென்னோட வேர்ல்ட வந்து இப்ப மெய்யழகன்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லையா? அதே மாரி விமனோட வேர்ல்டு நம்ம நெறைய படம் பார்த்துருக்குறோம் அந்த மாரிலாம். இது 2மே டோட்டலி டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஆனா இதோட இதோட பியூட்டி என்னன்னா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்கும்போது அவ்வளோ பரஸ்பரம் இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு கம்பானியன்ஷிப் இருக்குல்ல மென் வெர்சஸ் விமன்ங்கிறது, அது வந்து லைஃப்ல வந்து அதையெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரூவா பண்ணிட்டோம்னா, ஒரு ஆம்பள பொம்பளைக்கு தான் அடிக்ட் ஆவான். ஒரு பொம்பள ஆம்பளைக்கு தான் அடிக்ட் ஆவாங்க. அப்படிதான் இருக்கும். அது அது வந்து இங்க நெறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் அம் படிச்சு இந்த வேலை இதெல்லாம் போனதுக்கப்புறம், வேலைக்கு போயிருந்து முதல்ல இருந்து இருக்கிறவங்க ஓகே. பட் அதுக்கப்புறம் அதாவது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு இப்போ என் ஒய்ஃப் வந்து 3 டைம் இந்தியா போனா அப்படி இல்ல. இப்ப நான் தான் பார்த்துக்கிறேன். நான் தான் கிளாஸுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். நான் தான் காலைல கொண்டு போய் விடுறேன் பாப்பாவ. பஸ்ஸுக்கு போற வரைக்கும் வெளிய போய் நிப்பேன். அது எவ்வளோ கோல்டா இருந்தாலும் போய் நிக்கிறேன். சாயந்திரம் போய் கூட்டிட்டு வர்றேன். கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறேன். சாப்பாடு ரெடி பண்றோம். அது இதையும் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்றேன்ல மேனேஜ் பண்ணி. படிக்கிறத பார்த்துக்கிறேன். அவனுக்கு டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நான் பார்க்குறேன். என் வேலைய பார்க்குறேன். ஏசல் வேலை, அலுமினி வேலை எனக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸா லோடா தான் இருக்குது. ஆனா நான் எங்கேயோ சண்டை போட்டுருக்கேனா யார்ட்டவாது? என் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிட்டா. எனக்கு நெறைய வேலை இருக்கு. அப்படின்னு சொல்லி நான் என்னைக்காவது உங்ககிட்ட சண்டை கட்டிக்கிறேனா? ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறேனா? ஏசல் வேலைய குறைச்சிருக்கிறேனா? அலுமினி வேலைய குறைச்சேனா? இல்ல பியூ, பிஎம்ஹெச்எஸ் எது வேணாலும் இருக்கட்டும். சொசைட்டிக்கு பண்ற வேலைய குறைச்சிருக்கிறேனா? இல்ல வந்து இப்போ பொள்ளாச்சி போயிட்டு வந்தாங்க. வஞ்சியார்லாம் தூங்கிட்டனா? இல்ல பிரேம்ஸு இவங்கலாம் மல்லிகாலாம் வந்து தீபாவளி ஈவென்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்ப தூங்கிட்டனா? இல்ல ஜிபி மேரேஜுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலையா?
இவங்கலாம் ரேணுகிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்குனேன்ல. எல்லாமே முடிஞ்சுதா? நல்லா இருக்காங்களா? கல்யாணம் முடிஞ்சுச்சா? எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு காலையில தானே தூங்குறேன். அப்ப இதெல்லாமே இப்ப தானே நடக்குது இல்லையா? ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆயிக்கல பாருங்க. நான் ஸ்ட்ரெஸ் ஆயிக்காம அந்த கோவத்த கொண்டு வந்து வெளிய கூட காட்டல. நான் யார்ட்டவுமே காட்டல. நான் பாட்டுல என் வேலைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன். லோடு ஜாஸ்தியா இருக்குது. அத மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? இன்னும் ஜாப்லயும் ஒரு சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அம் ஆனா வந்து நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுது. அப்படி இப்படின்னு நெறைய இருந்துச்சு. பட் நம்ம அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம, ஓகே தட்ஸ் ஆல் ஃபைன். லைஃப்ல என்ன நடந்தாலும் ஃபைன் இல்லையா? பட் நம்ம அத விட ரொம்ப பொறுப்பான வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வேலையெல்லாம் ஒரு உன்னதமா நெனச்சு பண்ணிட்டு இருக்கிறோம்ல. ஆனா எந்த இடத்துலயும் கோவத்த காட்டல. ஆனா என் ஒய்ஃப் இருந்தா இந்த மாரி வந்து நான் கூட இருந்து ஒரு வேலைய செய்யும்போதே சண்ட போடுவாப்படி. ஃபர்கெட் அபௌட் டூயிங் ஏசர், அலுமினி அதெல்லாம் விட்டுருங்க. சரியா? அப்போ ஒரு ஆம்பளனால இதெல்லாம் பண்ண முடியும். சரியா? அவங்க எங்க ஒய்ஃப் வந்து வராம இந்தியாலயே இருந்துக்கிட்டா கூட, ஐ கேன் ஸ்டில் மேனேஜ். இதே மாரி லைஃப் என்னால லீட் பண்ணிற முடியும். இதே மாரி நான் ததக்கா புதக்கான்னு ஏதாவது பண்ணி நானும் கத்துக்குவேன், பண்ணிருவேன். அது பிரச்சனை இல்ல. முடியலைன்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது வேற. சரிங்களா? ஆனா, ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு குக் பண்ற மாரியோ, அது அம்மா வந்து சோறு போடுறதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாரி அது வேற இல்ல. அது நீங்க குக் பண்றதோ, நீங்க குடுக்குறதோ அது வந்து அதோட சந்தோஷமே வேற. பட் இப்ப நம்ம நெறையா இப்ப அவங்க இல்லாதப்ப நம்ம நெறைய பண்றோம். நான் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேலை செய்றதுனால அவங்கள வந்து தாழ்ந்தவங்கன்லாம் யாரும் வந்து எங்கேயும் சொல்லல. அதே மாரி வேலை செய்யாம இருக்கிற ஆம்பளைகள வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணல. அவங்க ஃபேமிலிக்கு வேற வேலையெல்லாம் பண்ணட்டும். இப்ப எங்களுதெல்லாம் எடுத்தீங்கன்னா, இமிகிரேஷன் ஒண்ணு இருக்கும். இப்ப எனக்கு வந்து இமிகிரேஷன் ஒர்க் இருக்கும். பையனுக்கு இருக்கும், ஒய்ஃப்க்கு இருக்கும். பாப்பா தான் சிட்டிசன். ஸோ இந்த மாரி ஒர்க் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணி இது பூரா நான் தான் பண்ணுவேன். அவங்க வந்து சமைப்பாங்க, குழந்தைய பார்த்துக்குவாங்க. மத்ததெல்லாம் நான் தான் பண்ணுவேன். கொண்டு விடுவேன், கூட்டிட்டு வருவேன். ஏதோ பக்கத்தில கடைக்கு போயிட்டு வர சொன்னா போயிட்டு வருவேன். அவங்க ஏதோ லாங்ல போய் ஏதோ கிராசரி வாங்குறதுனா அப்படி மத்தெல்லாம் நான் தான் பண்ணுவேன். மத்த எல்லா வேலையும் இந்த இமிகிரேஷன்ல இருந்து, இது ஊர்ல என்ன நடக்குது, என்னென்னலாம் ஃபேமிலிக்கு என்னென்னலாம் வேணும், என்னெல்லாம் இது பூராமே கம்ப்ளீட்டா நான் தான் பார்த்துக்குவேன். சரிங்களா? இன்ஃபாக்ட் இவங்களோடதும் ஒரு சில இமிகிரேஷன் எதுவே அந்த மாரி அந்த வேலையெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து மியூச்சுவலா பண்ணிக்கிறது. என் ஒய்ஃப்க்கு இது புரியவே புரியாது. என்ன இப்ப போய் அக்கவுண்ட்ல போய் இந்த கிரெடிட் கார்ட் பில் கட்டுறது என்ன அவ்ளோ கஷ்டமா? அப்படி சொல்லும். இந்த மாரி நெறைய எங்களுக்குள்ளயே சண்டையெல்லாம் வரும். பட் ஸ்டில் வாட் எவர் இட் இஸ் இத புரிஞ்சுக்கிறதுல தான் ஒரு அழகு இருக்குது. இப்ப விட்டுட்டு போனா நான் பண்ணிட்டேன். சரிங்களா? இன்ஃபாக்ட் அவங்களோட நெறையா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏசுற அலுமினி வேலைலாம் இருக்குல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அது ஒரு நாள் அந்த டாஸ்க்லாம் பண்ணிற முடியாது. நான் பண்ற வேலைய அவங்கனால நான் 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 வந்து 1 வாரம் பண்ற வேலைய குடுத்தா கூட அவங்க சரி நான் 1 நாள் பண்ற வேலைய குடுத்தா கூட அவங்கனால 1 வாரத்தில பண்ண முடியாது. ஏன்னா இட் நீட் எக்ஸ்பீரியன்ஸ். நாலேட்ஜ் வேணும். அந்த ஃபீல்ட் நாலேட்ஜ் வேணும். இதெல்லாம் அப்படித்தானே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் ஏதோ சொல்லுவீங்கல்லப்பா. இதெல்லாம் நான் இதெல்லாம் படிக்கிறது இல்ல. ஜஸ்ட் சொல்றேன். அப்படி வந்தது தான் இதெல்லாம். அம் அந்த பேஷனோட அது பண்றது அப்படிங்கிறது தான். இதனால வந்து இது குறைச்சு நீங்க வந்து ஒருத்தர வந்து கம்மியாவும், ஒருத்தர அதிகமாவும் நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரச்சனைகள்லாம் பெருசா நான் பசங்ககிட்ட பேசுறேன்லப்பா. எனக்கு வந்து சொன்னாரு. இந்த டாபிக் எல்லாம் பேசியிருக்காங்க. நெறைய பசங்க சொல்லியிருக்காங்க. அது எஸ்பெஷலி இந்தியா விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமெல்லாம், இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல ஆய்வுனா போலீஸ்க்கு கால் பண்ணிருவாங்கப்பா. நம்ம இந்தியால அத பண்ண முடியாதுல்ல. இந்தியால வந்து 911க்குலாம் போலீஸ்க்குலாம் டக்குன்னு கால் பண்ணிலாம் ஒண்ணும் பண்ணிற முடியாது. ஏன்னா, ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்கு நீங்க வந்து குரூயலா பண்ணா கண்டிப்பா லா லா ஷுட் பனிஷ் அப்படிங்கிறதுல அது மாற்று கருத்து இல்ல. சும்மா சின்ன சின்ன புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம் வந்து நம்மள பயப்படுத்துறதுக்காக போலீஸ்ட்ட சொல்றது, அது நெறைய இங்க பண்ணுவாங்க. டக்குன்னு கால் பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளோதான் போலீஸ் வந்துட்டு போயிரும். இப்படிலாம் வந்துட்டு போனா, அந்த அந்த மென்னோட ஈகோ டோட்டலா ஹர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒட்ட வைக்கவும் முடியாது. எனக்கு ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட் இந்த மாரி அந்த பொண்ணு ஒரு நாள் ஜெயில்ல போட்டுருச்சு. அவன் வேற அஃபேர்ல போயிட்டாப்படி. வேற ரிலேஷன்ஷிப்ல போயிட்டாப்படி. இப்ப அவங்க பிரியறாங்க இப்போ. டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. அப்போ அது அது வந்து அது ஃபிக்ஸே பண்ணாது. இங்க வந்து யாருமே வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பையனும் வந்து யாருமே ஒரு கெட்ட பசங்களா கிடையாது. ஒரு சாதாரண ஒரு அப்பா, அம்மா மிடில் கிளாஸ்ல கஷ்டப்பட்டு பெத்து, வளர்த்தி ஆளாக்குன ஒரு ஒரு பையன் தான் இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சிலது பிடிக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிக்காம இருக்கும். அவ்வளோதான். ஆம். பட் நம்ம வந்து அத எல்லா இடத்துலயும் இங்க 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 யுஎஸ்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு சில பொருள மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. அது எனக்கு டவுட் எல்லாம் இல்ல. நாங்க பார்த்துருக்கிறோம். ஏசில எவ்வளோ பார்ப்போம். இல்ல அலுமினியில பார்த்துருக்கிறோம்ல. அது நீங்க பண்ணாம இருங்க. அதே மாரி பசங்களும் வந்து ம் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க சி இப்ப ஆப்வியஸா நெறையா சமைச்சே ஆகணும்னு சண்டை போட்டா பாதி பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்றது? பட் அத நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. எல்லாருக்குமே குக்கிங் தெரியணும். எல்லாருமே மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்துக்கணும். பாருங்க இப்ப எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா இருந்திருக்கும்ல. இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம யாரு முன்னாடி செத்து போயிருவோம், யாரு பின்னாடி சாவோன்னு கூட தெரியாது. நம்ம டிபெண்ட் பண்ணாம இருக்கலாம். நம்ம குக்கிங்லாம் கத்துக்கிட்டா. அது வேற விஷயம். அதனால ஹெல்ப்புக்குன்னு பண்ணுங்க. நான் வந்து எப்பவுமே டீ போட்டு குடுப்பேன். எனக்கு ஒரு இதெல்லாம் என்ன சொன்னாலும் நான் செஞ்சு குடுப்பேன்.
ஒரு டைம் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்ப நான் உடனே பேசல. அப்புறம் உடனே வந்து அன்னைக்கு சாம்பார்லாம் வச்சேன். அந்த சாம்பார் வைக்கிறதுல என்னமோ தெரியாம இந்த கறி மசாலா பொடி போட்டேன். 2 ஒரே கலர்ல இருந்ததுனால. ஆனா குழந்தைகள்லாம் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒய்ஃப் வந்து சாப்பிட்டு, "இது வேற நல்லா இருக்குது. ஆனா நீங்க இத போட்டீங்கன்னு" சொன்னாப்படி. அப்படிதான் ஏதோ 1, 2 பண்ணிருவோம். ஸோ சிக்கன் ஒரு தடவ பண்ணியிருக்கேன். அந்த மாரி நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இதுல யாரு பெரியவங்க ஏன்பா ஒரு 25 வயசு அப்பா, அம்மாவோட வாழ்ந்துர்றோம். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் இப்ப எங்க அத்தையெல்லாம் பாருங்க 62ல இறந்து போயிட்டாங்க. பிளஸ் வந்து ஒரு 30 வயசு 25, 30ல கல்யாணம் பண்றோமா, இருக்க போறது ஒரு 20 வருஷம் தான் நல்லா ஆக்டிவான லைஃபு. அதுக்கப்புறம் கடைசி 10 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல போயிருவோம். அந்த 20 வருஷம் கூட நம்மனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, புடிச்ச விஷயங்கள் அதாவது என்ன தெரியுமா சொல்றேன், நான் அட்ஜஸ்ட்டே பண்ண மாட்டேன். நான் எனக்கு புடிச்சது தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது, நம்மளுக்கு புடிச்சது வந்து கெரியருக்கு பண்ணலாம், ட்ரீமுக்கு பண்ணலாம். ஆனா லவ்வுங்கிறது என்ன தெரியுமா? ஏன் நம்ம அப்பாவ பார்த்தா எமோஷன் ஆகுறோம், அம்மாவ பார்த்தா எமோஷன் ஆகுறோம்னா, நம்மளுக்காக நெறைய விட்டு குடுத்துருப்பாங்க. நம்மளுக்காக கஷ்டப்படுவாங்க. அவங்கள தான்ப்பா நம்ம நெறைய நேசிப்போம். நம்மள யாரு ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்களோ, பேம்பர் பண்ணிக்கிறாங்களோ, அவங்கள தான் நம்ம நேசிப்போம். அது வந்து இங்க நெறைய பேத்துக்கு அது புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது அது தட் ஷுட் பி இன் யுவர் கரியர் அண்ட் ட்ரீம். அது பெர்சனல் லைஃப்ல வந்து எனக்கு புடிச்ச மாரி நான் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் ஃபேமிலின்னு ஒண்ணு இல்லாம போயிரும்ல. நம்மளுக்காக அவங்க விட்டு குடுக்குறதும், அவங்களுக்காக நம்ம விட்டு குடுக்குறதும், அவங்களுக்கு வலிச்சா நம்ம போய் கூட இருந்து எல்லாம் பண்றதும், நம்மளுக்கு வலிச்சா அவங்க பார்ட்னர் பண்றதும், அதுதான் ஒரு லைஃபா இருக்கும். இங்க ஈகோவே பெருசா வரக்கூடாது. யாரு நான் அதிகமா சம்பாரிச்சுட்டேன், நீ குறைவா சம்பாரிக்கிற. இப்ப வந்து இப்ப என் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப வந்து நல்ல வேள நான் நல்லா படிச்சிருந்தேன். எனக்கு ஒரு எங்க அப்பா எம்சிஏ வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. பட் மெட்ரிகுலேஷன்லயும் நான் நல்லா படிச்சு யுஎஸ் வந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சில ஒய்ஃப் எல்லாம் வந்து அந்த டார்ச்சர்லாம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படின்னா, இப்ப இவங்கலாம் இந்த வேலைக்கு போயிட்டாங்கல்ல, நீ ஏன் அந்த போகல? அப்படின்லாம் சொல்லி சண்டை போடுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. பண வரவு செலவெல்லாம் தனித்தனியா வச்சு பாதி பாதி வாங்குங்க சொத்தெல்லாம். அதுல என்ன தப்பு இருக்குது? அது அக்கவுண்ட்ட தனியா வச்சுக்கிட்டு, இந்த மாரி நெறைய ஸோ ஒரு ஃபேமிலிங்கிறது வந்து எது கனெக்ட் பண்ணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இல்லையா? ஸோ அது வந்து பேசிக்கா கிடைக்கலைன்னா, நோபடி வில் எல்லாத்துக்கும் மனுசங்க தான்ப்பா. அதுல வந்து நம்ம நெறைய பேர் எங்க தப்பு பண்றோம்னா, எந்த இடத்துல ஒரு ஒரு மென்னோட ஈகோவ உடைக்கணுமோ, அத உடைச்சுருவோம். சரியா? நொறுக்கிருவோம் அந்த இடத்துல. அதே மாரி விமனோட எமோஷன் எங்க பிரேக் பண்ணணுமோ, அதையும் வந்து பிரேக் பண்ணிருவோம். சுத்தமா ஒண்ணும் இல்லாம பண்ணிருவோம். அப்புறம் போய் ஃபேமிலி வேணும், ஒண்ணா இருன்னா எப்படி இருப்பாங்க? அந்த ஃபீல் விட்டு போயிரும். அதுக்கப்புறம் அவங்கள மிஸ் பண்ண மாட்டோம் லைஃப்ல. நீங்க வென் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் யுவர் பார்ட்னர், யூ ஆர் நாட் எமோஷனலி கனெக்ட் வித் தெம் அவ்வளோதான். அது வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியும். நம்ம நெறைய பேர் நடிச்சுட்டு தான் இருப்போம். சரியா? அதுல வந்து என்ன டவுட் இருக்குது? நான் நெறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பீப்பிள் லைஃப்ல. இந்த மாரி கேஸஸ்லாம் நெறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் வந்து கேட்கும்போது, சொல்லும்போதும் அதுக்கு தான் சொன்னேன். இது எப்படி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பாண்டிங்கா இருக்கும் அப்படின்னா, நீங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் அதான் திரும்ப திரும்ப சொன்னேன். நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி பெருசாகி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, யூ வில் பி கம்பல்ட் டூ டூ மெனி திங்ஸ். அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ரொம்ப மெச்சூர்டா இருக்க மாட்டோம். அந்த சந்தோஷம் வேற, அந்த வேர்ல்டு வேற. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வேற. அப்போ ஒண்ணா சேர்ந்து 2 பேரும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து முன்னுக்கு வாங்க. படிங்க, ஒர்க் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஒண்ணா சேர்ந்து முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு லைஃப்ல நெறைய டைம் இருக்கும். கூட இருக்கறதுக்கு டைம் இருக்கும். ஒண்ணு தோத்து போனா திரும்ப பண்றதுக்கு டைம் இருக்கும். இல்லையா? ஸோ யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஆனா, இப்ப அது பண்றது இல்ல. வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் மெச்சூர்ட் ஆனதுக்கு ரொம்ப மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்கன்னா சந்தோஷம் இருக்காது ஒண்ணு. ரொம்ப மெச்சூரிட்டில கல்யாணம் பண்ணா ஹேப்பினஸ் எல்லாம் இருக்காது. அந்த இம்மெச்சூர்டா இருக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்கு. அது மெயினா எஸ்பெஷலி ஹஸ்பண்ட், ஒய்ஃப். சரி அந்த தாம்பத்தியம்லாம் நல்லா இருக்குங்கிறது சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான். வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம்? அப்புறம் குழந்தைகளும் ஆரோக்கியமா பொறக்காதுன்னுலாம் சொல்றாங்க. தேர் இஸ் அ சயன்ஸ் இல்லையா? அப்போ ஓகே. நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் மட்டும், 20 இயர்ஸ் மட்டும் வந்து ஃபேமிலி லைஃப் இருந்தா போதும். எனக்கு அதுவே போதும்பா. அதுக்கு மேல வேண்டான்னு நம்ம சொல்றோம்ல. அதுவே முன்னாடி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். வேண்டாம்னா அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அது அப்ப 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 அப்படிதான் தோணும். இன்னைக்கு சிங்கிளா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் போய் பாருங்க வயசானவங்கள. நீங்க பார்க்கறது இல்ல. அப்புறம் அ இந்த சொசைட்டி வந்து ஏன் இப்படி மாறி இப்படி போயிருச்சு அப்படின்னா, அந்த சிங்கிளா இருந்து கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ட பேச மாட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து மேரேஜ்ல இருக்கிற குறைகள பத்தி பேசுவாங்க. சரியா? ஒரு போர்ன் ஆக்ட்ரஸ் கூட இருக்காங்க. அவங்க சிங்கிளா தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த மாரி நடிச்சு இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணா மட்டும் யாருப்பா ஒழுக்கமா இருக்கிறாங்க? யாருப்பா கஷ்டம் இல்லாம இருக்காங்க? புள்ள பெத்துட்டா மட்டும் யாருப்பா இப்படி இருக்கிறாங்க? யாருப்பா நல்லா இருக்கிறாங்க? அவங்கலாம் எத்தன கஷ்டப்படுறாங்க? அதாவது அவங்க அத பத்தி பேசக்கூடாது. அவங்க வந்து சிங்கிளா இருக்கிறத பத்தி என்ன அட்வான்டேஜ், என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் அவங்க பேசணும். ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவன் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசட்டும். யுஎஸ்ல இருக்கிறவன் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசட்டும். இப்ப எப்படின்னா, என் தம்பி வந்து யுஎஸ்ஏ வரல. அவன் அங்க இருந்துகிட்டு யுஎஸ்ஸ பத்தி பேசிக்கிட்டு, இத பத்தி மோசம் அப்படி இப்படின்லாம் பேசுற மாரி. நம்மளுக்கு தெரியாத, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நம்ம ஏன் பேசணும்? அப்ப வந்து தப்பா இப்ப நான் வந்து என்னன்னா, இப்ப நான் என்ன தப்பு பண்ணா தப்ப சொல்லுவேன். இதெல்லாம் நான் தப்பு பண்ணிக்கிறேன்.
இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அப்படிதானே இருக்கணும். அத விட்டு போட்டு வந்து நம்ம இல்லாத போயிட்டு, இப்ப நான் வந்து ஆப்பரேஷன் பண்ற சர்ஜரி பத்தி நான் பேசலாமா? பேசக்கூடாதுல்ல. எனக்கு என்ன தெரியும் அத பத்தி? இப்ப அப்படித்தான் இருக்கும். இப்ப சிங்கிளாவே இருந்த அந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்கள பத்தி பேசுறது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? ஒரு ஃபேமிலியில நடத்துனோம்னா எத்தன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்போம். எத்தன விட்டு குடுத்து போயிருப்போம் மெயினா. எத்தன விஷயங்கள வந்து குடும்பத்துக்காக நம்ம சகிச்சிருப்போம். சாக்ரிஃபைஸ் எவ்வளவு பண்ணியிருப்போம். அம்மானா நம்ம ஏன் கையெடுத்து கும்பிடுறோம். ஏன் வந்து நான் சொன்னேன்ல நேத்து ஒரு பார்ட் 3 ஆஃப் கன்சைன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டில ஃப்ரெண்டோட அம்மாவ பேசியிருந்தோம். அம்மானா கையெடுத்து கும்பிடணும்னு ஏன் தோணுச்சு? இல்லையா? அம்மாங்கிற ஒரு ஒரு உறவுக்கு வந்து அவ்வளோ பெரிய பந்தம் இருக்குல்ல. அது வந்து அது யாரோட அம்மாவா வேணா இருக்கட்டும். அது அப்படி இருக்குல்ல. ஸோ நம்ம அது வந்து நம்ம அம்மானா நம்ம சல்யூட் அடிக்கிறோம்ல. எந்திரிச்சு நிக்கிறோம்ல. ஏன் அப்படின்னா, அதான் அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது பாலூட்டி வளர்த்துறாங்கல்ல. பெத்து, செமந்து, பெத்து, கருவா இருந்து இல்லையா? அது உயிரா உயிரா இருந்து கருவாகி, குழந்தையாயி, அது வெளிய வந்து அதுக்கு பாலூட்டி, சீராட்டி அது தனியா இண்டிபெண்டன்ட் ஆகுற வரைக்கும் அந்த அம்மா எப்படி பார்த்துக்கும்? ஒரு விலங்கே எப்படி பார்த்துக்குது? மதர்ங்கிற ஒரு விலங்கு எப்படி போராடுது அந்த குட்டி? அப்ப நம்ம ஹியூமன் பீயிங் இல்ல. நம்மளும் அனிமல் தான். சரியா? நம்மளும் ஒண்ணும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும், நம்ம எப்படி அத விட இன்னும் பெட்டரா பார்த்துக்குவோம்ல. அந்த மாரி தான் இருக்கணும்னு சொல்றேன். அப்படிதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப பியூரா பண்ண மாரி தான் வந்து எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் இருக்கணும். அது நெறைய இடத்துல போயிருக்குங்க. எனக்கு கூட இந்த சோசியல் கேரியர்ல இருக்கும்போதெல்லாம் நெறைய இடத்துல வந்து, இந்த லைஃப் வந்து எங்க உடைஞ்சிருமோ அப்படின்லாம் நெறைய சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த மாரி ஒரு வேலைய பண்றோம் அப்படிங்கும்போது, இந்த மாரி விட்டுட்டு போயிருவேன், முடிச்சிருவேன்லாம் சொன்னதெல்லாம் நான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன பண்றது? இப்ப அதுதான் டெஸ்டினின்னு என்ன பண்றது? நான் பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்ணணும்னு இருக்கேன். அவங்க வந்து நார்மல் மென்னா இருக்கணும்னு நெனச்சாங்கன்னா, அப்புறம் அப்படித்தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்ப போய் அத பத்தி பேசுறதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அன்னைக்கு அது ஹீரோயிசமா தெரிஞ்சது. அந்த ஏஜ்ல. அப்புறம் அத பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு அப்புறம் ஏதோ பண்ணாம இருந்தா தானே இப்ப தெரியும். இல்லாட்டி கல்யாணம் பண்ண நாளே வந்து ஒரு ஃப்ரெண்டோட பிரச்சனை, அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை, அவனும் வந்து என் கூட தான் தங்கியிருக்கிறான். அப்ப அப்பயே விட்டு போட்டு போயிருந்திருக்கலாம். போய் இப்படிதான் இருப்பாங்களாட்டுருக்குன்னு 1 வாரம் 2 நாள்லயே போயிருக்கலாமே! இல்லையா? இல்ல கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ இது இப்படிதாங்க இருக்கும். இது வந்து நம்ம எடுத்துக்கிற விதம் தான். ஸோ 2 பேத்தோட வேர்ல்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்களோட ஸ்ட்ரென்த்ல ஒண்ணு பண்ணட்டும். போத் ஹேவ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர். அதுல பண்ணட்டும். எப்போ ஒருத்தர் வந்து சஃபர் ஆகுறாங்க, உடம்பு முடியாம இருக்கு, இன்னொருத்தர் இறங்கி அந்த வேலையெல்லாம் பண்ணட்டும். அதுல தப்பில்ல. பட் ஒர்க்க வந்து பிரிச்சுக்கிட்டு நியூட்ரலா 2 பேருமே ஃபேமிலிக்காக வந்து ஒண்ணு சேர்ந்து குழந்தைகளுக்காகவும், ஃபேமிலிக்காகவும் இருக்கிறது தான் ஒரு நல்ல குடும்பமா வரும். அவங்க குழந்தைகள பத்தி தான் பெருசா கேர் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு, நம்ம அப்படிலாம் இருந்தோம்னா குழந்தைகளுக்கு புரியும் நம்ம ரொம்ப கேர் பண்றோம் அப்படின்னு. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, அம்மாவ பத்தி இப்ப சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டா பிரிஞ்சு பூரா வந்து அம்மாவ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட பத்தி தப்பா சொல்றது, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப பத்தி தப்பா சொல்லிக் குடுக்குறது. நாங்க சண்டை போட்டா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருகிட்ட ஒத்து வரல, பிடிக்கலன்னு கூட நான் யார்ட்ட இதுவரைக்கும் என் பையன்கிட்ட புள்ளகிட்ட சொன்னதில்ல. ஏன்னா, அது நாங்க எங்க அப்பா, அம்மாகிட்ட சொன்னதில்ல. பட் இங்கேயும் சொல்லவும் மாட்டோம். இந்த மாரி சண்டை போட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்னன்னா, நம்ம அலுமினியில ஒர்க் பண்ற லீட்ஸ பிரிச்சீங்கன்னா மட்டும் தான். சரியா? இதுல அது அடுத்த டாபிக் வர்றேன். அது எல்லா டைம் சொல்றதுக்கு என்ன, அவ்வளோ வலி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப இது புரிஞ்சிருச்சுல்ல? இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. உண்மையாலுமே ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் குடுக்குற ஒரு கம்பேனியன்ஷிப் வந்து யாருமே லைஃப்ல குடுக்க முடியாது. அது வந்து நீங்க நல்லா நல்லா சுதந்திரமா அனுபவிச்சிருந்தீங்கன்னா, அத 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 ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, அத உணர்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுதான் வேர்ல்டுன்னு தெரியும். ஒரு பொம்பளையோட அரவணைப்பு வந்து ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு ஆம்பளையோட அரவணைப்பு வந்து ஒரு பொம்பளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுகம், இந்த எமோஷன், இந்த கஷ்டம், இந்த சந்தோஷம் இதெல்லாம் வந்து எத்தன கோடி காசு குடுத்தாலும் அதுல பண்ண முடியாது. இப்ப என்னமோ வந்து காசு இருந்தா என்ன வேணா பண்ணலான்னு சொல்லி, யாரோ காசு சம்பாரிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லி, 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 சொல்லி அம் அவங்க நான் வலியவன் சொல்றது எல்லாமே கரெக்ட் ஆயிருதுல்ல. என்ன வேணா மாத்தலாம்ல்ல. இப்ப வந்து நான்லாம் இறந்து போனதுக்கப்புறம் கூட இப்படி ஒருத்தன் இல்லவே இல்லாம, இந்த மாரி கேர்ன்னு ஒருத்தவங்க இப்படி இவ்வளவு வேலையே செய்யலன்னு கூட அப்படி மாத்தி எழுதிறலாம்ல்ல. என்ன வேணா பண்ணலாம்ல்ல. கரெக்ட்டா? எவ்வளோ பெரிய ஸ்டார் விஜய். இப்ப விஜய் அரசியலுக்கு வரனால எத்தன வந்து நெகட்டிவா பண்றாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஸ்டார் இல்ல. இல்லையா? இப்ப அரசியலுக்கு வரவன எவ்வளோ தப்பு தப்பா போட்டு ஏதோ நடிகர் என்னென்னமோ பண்றாங்கல்ல. அப்ப எவ்வளோ கேவலமான மக்களா நம்ம இருக்கிறோம்னு பாரு. அப்ப எல்லார்த்து மேலயும் அது இருக்கும். எல்லார்த்து மேலயும் வந்து அந்த போட்டி, பொறாம, வயித்தெரிச்சல் அது எல்லாமே நல்லது பண்ணி ஜெயிக்கணும் அப்டின்லாம் யாரும் நெனைக்க மாட்டாங்க. கெட்டது பண்ணி, அவதூறு பண்ணி ஜெயிக்கணும். ஏன்னா மக்கள் தான் அத நம்புறாங்க இல்லையா? அதத்தானே பார்க்குறாங்க அதிகமா. அப்ப நம்ம மைண்ட் செட்டும் இருக்கு. ஸோ ஃபேமிலி இத பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, அம் இப்ப நான்லாம் வந்து இப்ப யார்ட்ட ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன், ஒரு பையன்கிட்ட பேசுறேன். எடுத்தோனே ஹை, ஹவ் ஆர் யூ? இந்த பல்ஸ் பார்த்து பேசுறது, நேரம் பார்த்து பேசுறது, ஸ்லோவா மூவ் பண்றது, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் டக்குன்னு கால் பண்ணி
ஜோதி எனக்கு இந்த வீடியோ வேணும். நீங்க Instagramல போட்டீங்க குடுக்க முடியுமா? அப்படி இப்படின்ட்டாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில நல்லா இருக்கீங்களா? பாப்பா என்ன பண்ணுது? தம்பி என்ன பண்றான்? அப்படி ஹஸ்பண்ட் இப்படி தான் நான் பேசுவேன். எனக்கு வந்து நான் கடைசியில தான் கேட்பேன். ஏன்னா நான் பர்ப்பஸ் எதுக்கு கூப்பிட்டேனோ அத தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பேன். நல்லா இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஃபேமிலி பத்தி விசாரிப்பேன். நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? அப்புறம் கேட்பேன் நானு. இல்ல ஏன்னா ஏன்னா நம்ம நம்ம வந்து நான் என்ன நெனைப்பேன்னா, அதுதானே ஹானஸ்ட். நான் வந்து அந்த பர்ப்பஸ்க்காக தான் உங்கள கூப்பிட்டேன். அப்ப போய் நடிக்க வேண்டியது இல்லையல்ல. அப்ப அம்மா என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? ஒய்ஃப் என்ன பண்றாங்க? குழந்தைங்க என்ன பண்ணுது? நீ இது ஏன்னா அதுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன்னா, நம்ம அத இப்ப அதுதான் ரியல் கன்சர்ன். அப்ப நான் கூப்பிட்டு கேட்டுருக்கணும்ல. அதுக்கு நான் கூப்பிடல. நான் வேலைக்காக கூப்பிட்டேன். அப்ப நான் நடிக்க அந்த இடத்துல கூட நான் நடிக்கக்கூடாதுன்னு நெனைப்பேன். இந்த வேலைக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் விசாரிக்கிறது. அது ஒவ்வொருத்தரோட நேச்சர் அப்படி. இதுல என்ன தப்பு வந்துருது? அப்படின்னு நான் நெனைப்பேன். சரிங்களா? இது ஒண்ணு பார்த்துக்கங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் WhatsAppலலாம் ஸ்டேட்டஸ் இப்ப இந்த நம்ம அலுமினி ஏசல் பத்தி அந்த வீடியோஸ், ஆடியோஸ் தானே வைக்கிறோம். இப்ப அதே பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா பொண்ணுங்களோடதும் பார்ப்பேன். எல்லா பசங்களோடதும் பார்ப்பேன். பார்த்தேன்னா எல்லாத்தையும் பார்ப்பேன். யாருதும் வந்து பண்ண மாட்டேன். இல்ல கான்டாக்ட்ல இருந்து WhatsApp டிபி வச்சேன்னா எல்லாத்துக்கும் வைப்பேன். சரிங்களா? பட் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, புள்ளைகளுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க டிபிஎல்லாம். அதெல்லாம் எனக்கு இப்ப ரீசென்ட்டா வொர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் நாங்க பார்த்துருக்கிறோம். நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து ஒண்ண சொல்லுவாங்கல்ல. இப்ப வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லும்போது, நாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சுருவோம்ல. பார்த்தாலே தெரியுமல்ல, இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு சிலர் பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்த பொண்ணுகளுமே வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணும். எப்படின்னா, அம் WhatsAppல ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் இப்ப தி மோர் இந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்மளுக்கு கிடைக்கும்போது, மோர் மோர் பீப்பிள் வில் கம் க்ளோஸ் டூ அஸ். இப்ப நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு ஹார்ட்டின் போடுவாங்க. கிளாப் பண்ணுவாங்க. முதல்ல லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட்டஸ. உங்களுக்கு புடிச்ச மாரி பேசுவாங்க. உங்களுக்கு நீங்க உடனே வந்து கேர் பண்றாங்க. இது பண்ணிக்கிறேன். அப்படி இம்மெச்சூர்டா இருக்கிற புள்ளைங்க நெறைய இருக்காங்கப்பா. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அதுதான் வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ சோ வெல். ஹி இஸ் திங்கிங் அபௌட் மீ. உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. இல்லையா நீ உனக்கு புடிச்சது பண்ணுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஸ்பேஸ் குடுக்குறோமாங்க. இந்த இந்த மாரி நான் 1008 பார்த்தாச்சு. நெறைய 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 வண்டியா ஒர்க் பண்ணியாச்சு இந்த மாரிலாம். ஸோ இந்த மாரி இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் நீங்க பொண்ணுங்க தான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். இப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அப்படிலாம் போய் பண்ண மாட்டோம். சரியா? ஹேப்பி பர்த்டேன்னா ஹேப்பி பர்த்டே. வீடியோ நடந்தா எனக்கு இந்த வீடியோ குடுக்குறியா? நம்ம சேனல்ல போடுறோம். இவ்வளோதான். சரியா? ஸோ நம்ம நம்ம அவ்வளோ தானே பண்ண போறோம். பட் இவங்க அது எனக்கு மத்ததெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அந்த டாபிக்ல போய் பேசுறது, அதெல்லாம் ஏசல் அலுமினில குரூப்ல என்ன எழுதுறோமோ அதுதான் அந்த வீடியோல என்ன வருதோ அதுதான். யாராவது பார்த்துட்டு வந்து கூப்ட்டு எனக்கு ஒரு பொண்ணு சொன்னாங்க, லாஸ்ட் டைம் வந்து இந்த 911 கேஸு அத பத்தி பேசும்போது அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அதுதான் அடுத்த வீடியோல இத ஆட் பண்ண சொன்னாங்க. நம்மளால அதுக்கப்புறம் பேச முடியல. அப்படிதான் இருந்திருக்கு. அதனால பொண்ணுங்கலாம் கொஞ்சம் சேஃபா இருங்க. சரியா? இப்ப அந்த ஆம்பளைட்டலாம் போனீங்கன்னா, அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க நடிச்சிட்டே தான் இருப்பாங்க. உங்கள மாரி 1000 புள்ளைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சரியா? அதனால அது உங்களுக்கு தெரியணும். ஒருத்தன் அப்ப வந்து உண்மையா ஒருத்தன் இருக்கிறான், உயிரா ஒருத்தன் இருக்கிறான், உங்களுக்காக கஷ்டப்படுறான், உங்களுக்காக எல்லாமே பண்ணுவான், உண்மையா இருப்பான்னா, அன்னைக்கு நீங்க கிட்ட போமாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு நடிக்க தெரியாதுல்ல. அவனுக்கு உண்மையா இருக்க மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க பார்த்து இருந்துங்க. பொண்ணுகளுக்கு தான் இது ரிஸ்க். பசங்களுக்கு ஒண்ணும் பெரிய ரிஸ்க் அந்த மாரி இருக்காது. ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காதவங்கட்ட நான் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருக்கிறேன் அதெல்லாம். ஒரு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காத பையன்கிட்ட யாருமே போமாட்டாங்க. கிட்டவே போமாட்டாங்க பெருசாலாம். அவன் எவ்வளோ நல்லவனா இருந்து என்ன பண்ணாலும், காலம் அப்படிதான் இருக்கு. சரியா? ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இல்லாத ஒரு விமன்ட்ட ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் எ விமன் அந்த மென்னோட பரிதாபம் வந்துரும், பாசம் வந்துரும், மெர்சினஸ் வந்துரும், கைண்ட்னஸ் வரும். அந்த அந்த இத பூரா பொம்பளைகிட்ட தான் காட்டுவாங்க. அது நீங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். இப்ப அதனால தான் நம்ம ஏசல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபாக்ட் பசங்களுக்கு தான் எல்லாமே நெறைய பண்ணியிருப்போம். 60% பசங்களுக்கு பண்ணி 40% தான் விமனுக்கு பண்ணியிருப்போம். ரேஷியோ வச்சுக்கிறது இல்ல. பசங்களுக்கு எப்பவுமே நெறைய தான் பண்ணியிருப்போம். நெறைய கேட்பாங்க, நெறைய பண்ணுவோம். அது வந்து ஏன்னா நெறைய வொர்க்கும் பண்ணியிருப்பாங்க. அதனால நெறைய பண்ற மாரி இருக்கும். சரியா? ஏசல்ல. பட் அலுமினிலலாம் ஈக்குவலா தான் பண்ணியிருந்திருப்போம்னு நெனைக்கிறேன். ஸோ இது 2யும் மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. எந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு கஷ்டப்படுதோ, அட்ராக்ட் பண்றதுக்கு கஷ்டப்படும்னு தெரிஞ்சா நெறைய பேர் போய் நிப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஒரு பையன் கஷ்டப்பட்டா நெறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ, அதனால பொண்ணுங்களும் வந்து கஷ்டப்படுற மென்னோட போய் இருக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நீங்களும் வந்து அந்த மைண்ட் செட் கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா, அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஆனா, அந்த பையன் நன்றி மறக்கவே மாட்டான். நீங்க வந்து அவன் கஷ்டப்படும்போது கூட இருந்துட்டீங்கன்னா, அவன் வந்து உயிர வச்சுட்டு இருப்பான். அது எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஸ்பௌஸா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும். அத சொல்ட்டே இருப்பான். அவன் அந்த ஆம்பள சாகுற வரைக்கும் அவங்க பேர நினைக்கும்போது அழுகாச்சி வரும் அவனுக்கு. எங்க அக்கா எப்படி தெரியுமா பார்த்துக்கிச்சு? எங்க அக்கா எத கொண்டு வந்து குடுத்தது தெரியுமா? என் ஃப்ரெண்ட் என்ன கொண்டு வந்து குடுத்தாங்க தெரியுமா? எத்தன தடவ பேசினாங்க தெரியுமா? நான் இன்னைக்கு கூட என் லைஃப்ல ரொம்ப பெரிய எமோஷனா நான் சொல்றது பூங்கோதைய தான் நான் சொல்றேன். வேற யாரையும் சொல்ல மாட்டேங்கிறேன்ல. என்னன்னா, நான் வந்து கஷ்டப்படும்போது,
எனக்கு ரொம்ப நாங்க ரெகுலரெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் கிடையாது. எப்பாவது பேசவும் பிடிப்பேன். ரவிகிட்ட பேசுவாங்க வீட்டுக்காரர்ட்ட. அப்படிதான் இருந்திருக்கிறோமே தவிர, பட் நம்ம வந்து கஷ்டப்படும்போது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வேலை இல்லாம கஷ்டப்படுறாரு. எனக்கு அப்பப்போ கூப்பிட்டு பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு அவங்க கூப்பிட்டு பேசினாலே எனக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்குது. கேட்பாங்க. "என்ன படிச்சீங்களா? இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஓரளவுக்கு நல்லா போகுதா? வேற ரொம்ப கஷ்டப்படுறா?" அப்படிலாம் சொல்லுவா அப்படி. அந்த கேர் கூட எடுத்து யாரும் சொல்லணும் அப்படின்னு நெறைய பேர் இருக்க மாட்டாங்கல்ல. என் கூட எத்தனையோ பொண்ணுங்க ஸ்கூல்ல படிச்சாங்க. நான் தப்பா சொல்லல. காலேஜ் படிச்சாங்க. யாருமே ஃபோன் பண்ணி கேட்கலையே. ஏன் கேட்கல? ஏன்னா யாருக்குமே இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு தெரியாது. இப்படி ஒரு கேரா வருவேன்னா, பாதி பேர் கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல டச்ல தான் இருந்திருப்பாங்க. அத பண்ணக்கூடாதுல்ல. ஒரு இப்ப என் மனசுல இருக்குது பாருங்களேன். பூங்கோதைன்னு நான் பேர சொல்றேன் பாருங்க. இல்லையா? அப்ப நம்மளுக்கு வாழ்க்கை அதே மாரி தான். இப்ப டிப்ரஷன்ல இருக்கும்போது யாரெல்லாம் கூட இருந்தாங்க? அவங்க நம்ம உயிர் போற நேரத்துல யாரெல்லாம் கூட இருக்காங்களோ, அவங்க மேல எப்பவுமே பெரிய ஒரு ஈர்ப்பும், பாசமும் அவங்க தான் நம்ம பீப்பிள். அவங்களுக்காக தான் நம்ம வாழணும். அவங்களுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம். அப்படிதான் நம்ம சர்க்கிள் லைஃபே ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் குட் பீப்பிள் இன் யுவர் லைஃப். ஆனா நம்ம அத பண்ணவே மாட்டோம். நம்ம வந்து ஐயோ! காசு கேட்டுருவாங்க. ஐயோ! எஃபோர்ட்ட கேட்டுருவாங்க. அந்த காச குடுக்க முடியாத மனசு ஒரு மனசே இல்ல. அத மொதல்ல புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில பெருசு என்ன பணம் தானே. ஒருத்தன் கா ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னா தூக்கி குடுக்கல, கொஞ்சம் குடுக்குற அளவுக்காவது மனசு வரணும்ல. வந்து பணத்த குடுக்காதவங்க சும்மா தான் பேசிக்குவாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க, ஏசல் வந்து நான் அங்க குடுத்துட்டேன், இங்க குடுத்துட்டேம்பாங்க. அது அது வந்து அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எல்லாரும் எல்லாத்துக்கும் குடுத்துதான் ஆகணும். பட் இங்க என்ன பண்ணுங்கிறது மேட்டர் இல்ல. ஸோ அது அந்த மனசு இருக்கிறவங்கனால தான் குடுக்க முடியும். ஸோ எல்லாத்துனாலயும் இத பண்ண முடியாது. அதனால பார்த்துக்கங்க. இது 2மே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லானதுப்பா. நான் இந்த ஜர்னிக்கு வந்து என் ஒய்ஃப் இல்லாமலாம் இந்த வாழ்க்கை இல்ல. நான் வந்து இதுக்கு மேல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இதுவரைக்கும் சொல்றேன். கண்டிப்பா ஷி இஸ் 50% ரீசன். அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். இப்ப நான் வந்து என் 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 ப்ரொஃபஷனல் கேரியர் வந்து அது நான் தான் சென்னை போனேன், நான் தான் படிச்சேன், நான் தான் அதெல்லாம் விட்டுருங்க. அப்படி இருந்தா கூட அதுக்கு என் ஒய்ஃப்க்கு 50% கிரெடிட் இருக்கு. இங்க வந்து அவங்கள வந்து திரும்ப எம்எஸ் படிக்க வச்சு, திரும்ப வேலைக்கு போணும்னு சொன்னது. அவங்க தான் போறேன்னு சொன்னாங்க. நான் சொல்லவே இல்லப்பா. நான் வந்து அவங்க வேலைக்கு போகணும், சம்பாரிக்கணும் அப்படிலாம் நான் பண்ணவே இல்லைங்க. வந்து வீட்ல தான் இருந்தேன் அப்படி. நான் கம்முனு தான் இருக்க சொன்னேன். இப்ப நான் வந்து இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப்லாம் என்கிட்ட வந்து வேலை கேட்பாங்கல்ல. எத்தன பேருக்கு வாங்கி குடுப்பேன். அப்ப வந்து எல்லாத்துக்கும் வாங்கி குடுக்குறாரு. நீங்க ஒரு ஒய்ஃபா இருக்கிறீங்க. நீங்க கேட்கலாம்ல, ஏதோ பண்ணலாம்லங்கும்போது அப்புறம் தான் சண்டை வருது. நான் வேலைக்கு போறேனா, இல்ல வேண்டான்னு சொன்னேன். நான் கொஞ்சம் பொசசிவ் அதனால வேணான்னு சொன்னேன். தப்பாவெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்கேயே இருந்து குழந்தைய பார்த்துக்கன்னு சொன்னேன். அப்புறம் வந்து அப்படிதான் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. 2 குழந்தை பொறந்தாச்சு. நீ கிச்சன்லயே வச்சாச்சு. என்ன ஆயா வேல பார்க்க விட்டாச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப், அக்கா, தங்கச்சிலாம் வேலைக்கு போணும். நான் மட்டும் இப்படியே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் தான் சரி, நான் அம்மா இல்லைங்கிறனால சரி நம்ம நான் என்ன நினைச்சேன்னா, அன்னைக்கு இருந்த ஒரு மெச்சூரிட்டி. நம்ம தான் போய் அத்தன ஸ்ட்ரெஸ் எடுத்து அத்தன வேலை பண்றோம். அதுவாவது வீட்லருந்து ஒய்ஃபாவது வீட்லருந்து குழந்தைகள பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே! அவங்க வேர்ல்டு அவ்வளோதானா, அப்படி இருக்கட்டும். ஏன் போய் இத்தன ஸ்ட்ரெஸ் மென்டலா எடுத்துக்கணும்? ஜாலியா இருக்கலாம்ல! அப்படின்னு நான் நெனச்சேன். சம்பாரிக்கிற போது இப்ப நான் என்னத்த பெருசா செலவு பண்ணிருவேன்? நான் இருந்தா குடுக்குறது தான் மத்தவங்களுக்கு. நான் என்னத்த பெருசா போய் அழிச்சிற போறேன்? என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன அவ்வளோ பெரிய ஹெவியான லைஃப் ஸ்டைலா? கோடிக்கணக்குல பணம் வேணுங்கிறதுக்கு. இது போதும்ப்பா. இத வச்சு வாழ்ந்தா போதும்ன்னு அப்படித்தான் நான் சொன்னேன். அப்புறம் தான் வந்து போறேன்னு ஆசைப்பட்டதுனால தான், சரி போகட்டும்ன்னு சொன்னது. அப்படிதான் போனதே தவிர, புடிச்சு இங்க நெறைய பேர் அப்படித்தான். இன்னொரு ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப இந்தியா கொண்டுட்டு போட்டு, இதெல்லாம் படிச்சு வேலை வாங்கினத கூட்டு போன்னு சொன்னவங்கலாம் இதான் நெறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அந்த மாரிலாம். இங்க அந்த புஷ் எல்லாம் கிடையவே கிடையாது. அது நானும் வந்து நீ படிச்சு இந்த இடத்துக்கெல்லாம் போணும்னு நானும் சொன்னதில்ல. அவங்க இதுவரைக்கும் என் ஒய்ஃபும் சொன்னதில்ல பெருசாவெல்லாம். இப்ப கூட வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அத பண்ணணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது கெரியர்ல. அப்படிதான் அதனால அது வந்து அது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போட்டு ரொம்ப குரல நெருக்குனீங்கன்னா, அந்த எமோஷன் உடைஞ்சு போயிரும். ஒரு ஒரு மென்னுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் கிட்ட கிடைக்க வேண்டிய எமோஷன் கிடைக்கல. இல்ல ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்க வேண்டிய கிடைக்கலனா, கண்டிப்பா தே வில் லுக் அவுட் சைட். அதுல அது மனுஷன் தானே எல்லாருமே. மனுஷங்களும் ஒரு விலங்கு தானே. இல்லையா? அப்புறம் டிவோர்ஸ் வரும். அப்புறம் சண்டை வரும், சச்சரவு வரும். இது எல்லாமே வரும். அதனால அன்பா இருந்து புரிஞ்சுக்குங்க. ஈகோவே வேண்டாம். நெறைய ஹர்ட் பண்ணாதீங்க. இப்ப வந்து ஒரு பையனுக்கு வந்து உங்க அம்மா மேல நெறைய எமோஷன் இருக்கும். அத போட்டு உடைச்சு அவங்க அம்மா, அப்பாவ கேவலமா பேசி, அந்த பையன் என்ன கூப்பிட்டு அழுவாப்படி நெறைய சொல்லியிருக்காப்படி. அதே மாரி இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் இருக்கும். அவங்க அப்பாவ போய் கண்டுக்காம விட்டு, நெறைய பேர் அதெல்லாம் பண்றாங்க. ஸோ நெறைய நம்ம பெர்சனலா அந்த ஸ்டோரீஸ் நான் சொல்லல. பட் ஜெனரலா நான் வொர்க் பண்ணத வச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு 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 ஒய்ஃப்க்கு வந்து எதெல்லாம் சென்சிட்டிவா இருக்குதோ நம்ம டச் பண்ணக்கூடாது. அதே மாரி அவங்க பீப்பிள அவங்ககிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது. அவங்க தங்கச்சி ஆகட்டும், அவங்க அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அப்பா, அம்மா ஆகட்டும். நம்மளுக்கு பிடிக்குது இல்லைங்கிறது வேற. ஆனா நம்ம வந்து அவங்க அவங்க வந்து அத இழக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் லைஃப்ல. அதே மாரி தான் அவங்களுக்கு இப்ப என் ஒய்ஃப் வந்து என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொந்த பந்தத்துல யாரையுமே இழக்கல. அவ அடிஷனலா நெறைய பேர்த்த கெயின் பண்ணியிருப்பாங்களே தவிர, அவங்க சொந்த பந்தத்துல ஒருத்தர கூட இழக்கல. என்னால யாரையுமே இழக்கல. நான் அப்படிதான் வச்சிருப்பேன். அதெல்லாம் நான் கான்ஷியஸா இருப்பேன்.
அப்ப அதே மாரி தான் நம்மளுக்கும். நம்ம சைடு அவங்க யோசிப்பாங்க. பண்ணுவாங்களான்னு பண்ண மாட்டாங்க சில நேரம். பட் அது பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் டியர்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஏங்க வந்து அந்த காலத்தில அப்படி வச்சாங்க. எத்தன நாள் குடும்பம் நடத்தியிருப்பாங்க. அந்த அந்த பொம்பள செத்து போயிடுச்சுன்னா, அந்த அம்மா செத்து போச்சுன்னா, அந்த ஆம்பள ஒண்ணுமே இல்லாம போயிருவான் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவர் ஒண்ணுமே இல்லாம ஆயிருவாரு அப்படியே. அப்பதான் சொல்லுவாப்படி, "அந்த அம்மா இங்க படுத்திருந்தாலே எனக்கு போதுமா" உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும். நான் நெறைய பார்த்துருக்கேன் அந்த மாரிலாம். அப்ப வந்து அது கூட இருக்கிறதையே ரொம்ப சந்தோஷமா அத அப்படி பார்த்துக்குவாரு அவரு. வயசாக வயசாக அந்த காதல் அதிகமாகும். நீங்க அதெல்லாம் நம்பணும். இல்லையா? இப்ப இந்த சினிமாவ பார்த்து, 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 பார்த்து நீங்க வந்து அப்படியே ஒரு இல்யூஷன்குள்ள போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க பார்த்தீங்க. ஆர்யாவா இருக்கணும், சூர்யாவா இருக்கணும்னு. அவங்களோட போய் இருந்து பாருங்க. இருந்து பாருங்கப்பா. கண்லயே பார்க்க முடியாத ஹீரோவையெல்லாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ ஒவ்வொரு ஹீரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? எவ்வளோ பெரிய ஹீரோவா இருக்கட்டும். அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் படம்லாம் போய் பாருங்க. மூஞ்சி அப்புறம் எப்படி மாறுச்சு? எத்தன சர்ஜரி, எத்தன இது, அந்த சாப்பாடு, அந்த லைஃப் ஸ்டைலு எல்லாத்துக்கு ஆளு மனுஷன் தான. வேற என்ன மனுசங்க தான. புறா மாத்தி, 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 மாத்தி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவ்வளோதான. வேற என்ன? அந்த மாரி அது யாரோ ஒருத்தர் வந்து நல்லது சொன்னாலாம் சொசைட்டி அதாவது மக்களுக்காக வேலை செய்றவங்கள இப்ப சொன்னாலாம் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப யாரோ சொல்ற இன்ஃப்ளூயன்ஸ கேட்டுக்கிட்டு, அப்ப அத பண்ணும்போது தப்பு தப்பா தான் போகும். அப்ப நம்ம அத பார்த்துக்கிட்டு அந்த மாரி ஒரு லைஃப் இங்க எதிர்பார்த்துக்கிட்டு சினிமால பார்த்துட்டு, எனக்கு வந்து சோறு ஊட்டி விடணும். எனக்கு குழந்தையா? சாப்பாடு ஊட்ட வச்சா சாப்பிட மாட்டியா? நெறைய பிள்ளைங்க என்கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து இப்படி ஊட்டி விடணும்னு நெனச்சேன். நான் இப்படி இருக்கணும்னு நெனச்சேன். அப்படி இருக்கணும்னு நெனச்சேன். அது பூரா சினிமாவ பார்த்து பார்த்து கெட்டு போனது தான். அது இல்லாம அந்த நடிகை அவங்க பேசுவாங்க பார்த்துக்க வந்து மீடியால. அவங்க எவ்வளோ வக்கரம் இல்ல, எவ்வளோ கொடூரமானவங்கன்னு சொல்லி அங்க வேலை செய்றவங்கள கேளுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க. உதவி கேட்டு போனவங்க, அவங்க நண்பர்கள கேளுங்க. ஒருத்தன் அவங்கலாம் சக்சஸ் ஆகி வந்தாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளே வச்சுக்க மாட்டாங்க. யார வேணா கேளுங்க. ஒரு ஃப்ரெண்ட பத்தி பேச சொல்லுங்க. இந்த பெரிய ஸ்டார பத்தி. இந்த பெரிய பெரிய ஆளுகள அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி பேச சொல்லுங்க. யாராவது பேசிருவாங்களான்னு பார்ப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க. தான் பொழச்சா போதுன்னு வாழ்ற சுயநல கூட்டம் தான் அது. ஆனா உங்ககிட்ட நம்மகிட்ட வந்து மீடியால வந்து அப்படியே கைண்டா இருந்தா தான் நம்ம போய் படம் பார்ப்போம், பிடிக்குதுன்னு சொல்லுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். நடிக்கிறது தான். இங்க வெளியிலயும் நடிப்பாங்க, உள்ளயும் நடிப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு கோவம் வராதா? நம்மளோட கொடூரமா எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பவர் இருக்குல்ல. அவங்கட்ட கைவசம் எல்லா இதும் இருக்கும். துப்பாக்கியோட இருக்கும். அவங்கட்ட எல்லாமே இருக்குல்ல. அவங்க வெரி பவர்ஃபுல் பீப்பிள் இல்ல. அந்த பவர குடுத்தது நம்ம தான. அப்ப அவங்க லைஃப் வேற, நம்ம லைஃப் வேறங்கிறது உங்களுக்கு புரியணும். நான் வந்து எந்த காலத்தையும் ஒரு பெரிய செலிபிரிட்டி போய் பார்க்க விரும்பல. நான் இன்னும் ரொம்ப என்ன விட இன்னும் படுபாதாளத்தில கஷ்டப்படுறான் பாத்தியா, அவன போய் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அவங்களுக்கு தான் அந்த புள்ள பையனுக்கு தான் எல்லாம் லைஃப்ல பண்ணணும்னு நெனைக்கிறேன். இருக்கிற லைஃப் பூரா இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். இனிமேல் அப்படித்தான். யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான். ஜாதி, மதம் பார்க்காம, எந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்காம இதுதான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பொண்ணுங்கலாம் கொஞ்சம் சேஃபா இருங்க. இந்த சோசியல் மீடியால எல்லாமே எங்கேயோ மாட்டிக்கிறது, இல்ல வந்து என்னமோ எல்லாம் பண்ணி 10 வருஷத்த முடிச்சு கெடுத்து தூக்கி போட்டு நான் வந்து இப்ப திரும்பி பார்த்தா 30 வருஷம் எத்தன வேலை செஞ்சு, எத்தன பேர்த்த நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க. இல்லையா? பட் எதுவுமே பண்ணாம அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாரி ஒரு அஃபையரோ, இல்ல வந்து விமன் அட்ராக்ஷன் வச்சு போற இடத்துலயோ ஹானஸ்ட்டா எதுவுமே நடக்காது. ஒருத்தன் யாருக்கு தெரியுமா எமோஷன் இருக்கும்? நீங்க பக்கத்து வீட்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் வந்து பெரிய கம்பெனில வேலை செய்றான் நம்மள மாரி அப்படின்னு அங்கேல்லாம் ஒண்ணுமே இருக்காது. எந்த இடத்துல ஒருத்தன வந்து இந்தியால ரொம்ப கஷ்டப்பட்டவன் யுஎஸ் வர முடியாது. அவன கூட்டிட்டு வரீங்களோ யுஎஸ்க்கு. யாருக்கு இங்க வந்து ஒரு ஒரு உயிர் போற இடத்துல உடம்பு ரொம்ப சரியில்லாம போய் யாருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஹெல்ப் பண்றீங்களோ, அம் யாருக்கு வந்து அவங்க வாழ்க்கை உடைஞ்சு போம்போது கூட நின்னு அக்கறையா பார்த்துக்கிறீங்களோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, இதெல்லாம் தான் அந்த பீப்பிள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தும். மத்தெல்லாம் எதுவுமே நடக்காது. இல்லையா? அதனால பார்த்துக்குங்க. சண்டை போட்டுக்காதீங்க. இந்த கம்பேரிசன் வேண்டாம். 2 பேருமே மியூச்சுவலா பண்ணுங்க. என்ன ஒருத்தருக்கு வருமோ ஸ்ட்ராங்கா அந்த வேலைய பண்ணுங்க. குடும்பத்தில எல்லா வேலையும் பண்ணணும்ல. அத சொல்றேன். சரிங்களா? நான் இதுவரைக்கெல்லாம் வந்து போய் யாரோ வந்து ஏதோ பொங்கலுக்கு மாடு வாங்கி குடு, இதுக்கு இந்த பணத்த வாங்கி குடு. ஐயோ! அத நான் பார்த்துருக்கிறேன். உங்க அப்பா, அம்மாட்ட வந்து நான் நான் வந்து அலுமினியிலேயே அந்த அந்த இஷ்யூலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். உங்க அப்பா, அம்மாட்ட போய் எனக்கு இவ்வளோ பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ண புருஷங்க நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியும். போய் இந்த பணத்த வாங்கிட்டு வா. நீ போய் கேளு. இந்த பணத்த வாங்கிட்டு வந்து குடு. அக்காட்ட கேளு, அண்ணங்கிட்ட கேளு. இல்லாட்டி உங்க அப்பாட்ட வாங்கிட்டு வந்து குடு. உங்க அம்மாவுக்கு பணம் வருதுல்ல, அத வாங்கி குடு. நான் இது வாங்கணும், அது வாங்கணும்லாம் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி, அதே அந்த மைண்டுக்கு இதெல்லாம் அந்த மைண்ட் கேம் பண்ணி, அத ஸ்ட்ரெஸ் பண்ணி, அந்த மாரி கேஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒரு நாள் இத்தன வருஷத்துல என் ஒய்ஃப்ட்ட போய் உங்க அப்பா, அம்மாட்ட நான் வாங்கிட்டு வான்னு இதுவரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நாங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு காலத்துல இருந்தோம். அப்ப கூட போய் உங்க அப்பா, அம்மாட்ட போய் ஒண்ணு கேளுன்னு நான் சொன்னது கிடையாது. சரியா? அது 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 ஒவ்வொருத்தரும் அதாங்க. அது வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து எதுக்கு அவங்க புள்ளைக்கு குடுத்துருக்காங்க. அது போதுமானது தானே. அவங்களுக்கு வர்றதுங்கிறது எப்ப இருந்தாலும் வரும். ஏன்னா வருதோ, வரலையோ அவங்க அது தெரியாது நம்மளுக்கு. அவங்க லைஃப் எல்லாம் முடிஞ்சு, அவங்க அப்பா, அம்மா லைஃப் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தானே என்ன இருக்குதோ, இல்ல கடன் இருக்குமோ நம்மளுக்கு எப்படி தெரியும்?
நம்ம என்ன பண்றோங்கிறது தான் இந்த லைஃப். ஸோ நம்ம அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இல்ல உங்களுக்கு நான் அது முதல்லயே சொல்லிட்டேன். இன்னொரு வீடியோலயும் சொன்னேன். இப்போ ஒரு பொண்ணுக்கோ, பையனுக்கோ வந்து நீங்க பெரிய பணக்கார வீட்ல தான் கல்யாணம் பண்ணணும்னா, நீங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அந்த மாரி இருந்தா, நீங்க அதுக்கு மாரி பார்த்து பண்ணிக்கங்க. இல்ல ரொம்ப ஒரு பெரிய கேரியர் ஓரியன்டடா ஒருத்தர் இருக்கணும்னா, அவங்கள பார்த்து கட்டிக்கங்க. இல்ல பெரிய பிசினஸ் மேன் வேணும்னா, அப்படி பார்த்து கட்டிக்கங்க. இல்ல பெரிய படிப்பாளிய கல்யாணம் பண்ணணும்னா, அப்படி கல்யாணம் பண்ணிக்கங்க. இல்ல பெரிய இப்ப சொசைட்டிக்கு ஒர்க் பண்ற என்ன மாரி நீங்க யாரும் விரும்ப மாட்டீங்க. பட் எல்லாத்துக்கும் புடிக்கும். இன்னைக்கு கூட நம்ம அபி இருக்காங்க டிசிஎஸ்ல. அவங்க சொன்னாங்க 2, 3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. உங்க கேஆர் உங்களுக்கு உங்கள எல்லாத்துக்குமே பிடிக்கும் கேஆர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷமா டிசிஎஸ்ல தெரியும். பட் அப்படி சொன்னாங்க. அம் பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்றோம். எல்லாத்துக்கும் காசு குடுக்குறோம். எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் செய்றோம். எத்தன பேத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிக்கும்? அது ஒண்ணும் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி ஒரு சோசியல் ஒர்க்கர இந்த மாரி சொசைட்டிய பத்தி கேர் பண்ணிக்கிறவங்கள, நம்ம இந்தியாவுக்காக வேலை செய்யணும்னு நெனைக்கிறவங்க, நாட்டுக்காக வேலை செய்றவங்க, இந்த இந்த உலகத்துக்காக வேலை செய்றவங்க, உலகத்துல இருக்கிற அத்தன மக்கள் நல்லா வாழ்றதுக்காக வேலை செய்றவங்க, அவங்களுக்காகலாம் நீங்க அந்த மாரி ஒரு ஆள் வேணும்னாலும் நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கல்யாணம் பண்ணுங்க. அத தேடி போங்க. அங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். காசு பணம் இருக்குது இல்லைங்கிறது வேற. நான் மறுபடியும் சொல்றேன். நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன். வாழ்க்கையில வந்து ஒரு ரூ. 10 ரூ. 5 கூட பாக்கெட் இல்லாம தான் இருந்தேன். மிடில் கிளாஸ்ல பொறந்தா கூட ஏழ்மை நிலையில தான் இருந்தோம். பாவர்ட்டில தான் இருந்தோம். சரிங்களா? எல்லா சொத்தும் மாட்டி இப்ப நெறைய பேர் அப்படித்தான சொத்து கேஸ் அப்படி இப்படி தானே போயிட்டு இருக்குது. இப்ப நீங்க எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறீங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன். அன்னைக்கே அந்த பணத்த தேடி ஓடல. அதுக்கப்புறம் மேல வந்தது இந்த பணம்ங்கிறது என் ஒய்ஃப நல்லா வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான். வேற எதுக்குமே கிடையாது. ஏன்னா, நான் வந்து சம்பாரிக்கணும்னு ஆரம்பிச்சது வந்து என் ஒய்ஃப நல்லா வச்சுக்கணும் அவ்வளோதான். எனக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. நம்ம இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே என் லைஃப்ல கிடையாது. என் பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கணும். இதுக்கு தான் இந்த வேல. என் மனசார அது மட்டும் தான் இருந்துச்சு. அதனால தான் பண்ண முடியுது. இப்பவும் பாருங்களேன், 20 வருஷம் வேலை செஞ்சாச்சு ஐடில. 15 வருஷம் யுஎஸ்ல ஒர்க் பண்ணியாச்சு. 5 வருஷம் இந்தியால. இப்ப வந்து இன்னும் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும். இந்த குழந்தைய எடுத்து நல்லா படிக்க வச்சிரணும். நம்ம பெத்திருக்கிறோம் நல்லா படிக்க வச்சிரணும். நம்ம அது இல்லாம நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணிறணும். இன்னும் நெறைய குழந்தைகள படிக்க வச்சிரணும். இன்னும் நல்லா நெறைய அப்பா, அம்மாவ பார்த்துக்கணும். இன்னும் வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக அடுத்த ஒரு 20 வருஷம் எவ்வளோ நாளைக்கு இருப்போம்னு தெரியாது. பட் எப்ப போனாலும் கவலையும் இல்ல. சரியா? இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு லாபம் தான். அப்ப என் லைஃப் அப்படித்தான் இருந்திருக்குது. நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். அப்படி அந்த மாரி மியூச்சுவலா எடுத்துக்க வேண்டியது சண்டை வரும். நம்ம ஹெல்த்த பார்த்துக்க முடியாது. ஒர்க் பண்ணலைன்னா எல்லா வீட்லயும் சண்டை வரும். அது உங்கள நீங்க ரொம்ப புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நான் அதுதான் சொல்ல வர்றேன். இவன் சிடிஎஸ்ல இருக்கிறான், இவன் இன்ஃபோஸ்ல இருக்கிறான். நான் எம்இ படிச்சுக்கிறேன், இந்த மாப்பிள்ளை எம்இ. இவங்க இது, அவங்க இது. இப்படியெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா, அது நெறையா விஷயம் அதாவது கோர்ங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஒருத்தர பார்த்தா நம்ம வந்து மெல்ட் ஆகணும். அவங்க தான் நம்ம லைஃப்ன்னு நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம உடைஞ்சு போனாலும் அவங்க இருந்தா நம்ம சரியாயிரும்னு நம்பணும். இந்த பொண்ணோ, பையனோ எனக்கு கிடைச்சா வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு முழு மனசா நம்பணும். அது ஒரு ஃபீலுங்க. சரியா? அந்த ஃபீலோட எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, அது ரொம்ப நாளைக்கு நல்லாருக்கும். ஸோ அது மட்டும் பாருங்க. உடனே இங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கூட ஒரு கசின்னு நான் சும்மா சொன்னேன். ஏதோ ரொம்ப ஒரு மாரி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க தான். நான் கேட்டேன்னாங்கல்ல, "என்னப்பா லவ் மேரேஜான்னு?" கேட்டேன். அவங்க வந்து, "இல்ல, இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்ப லவ் பண்றோம்னாங்க" அப்படின்னாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ்லாம் வரும். நீங்க வந்து அ தைரியமாவே இருக்கலாம். முன்னாடி ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்லாம் யாரும் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். அது ஒண்ணும் பெரிய அது வலி வேதனையும் தான். பட் இட்ஸ் அ ஸ்வீட் பெயின். அது ஒண்ணும் பெரிய என்னமோ ஒரு ஆஸ்கார் அவார்ட் மாரி நெனச்சுக்காதீங்க. லவ்ல எல்லா எல்லா ஸ்டேஜ்லயும் யாருக்காவது வரும். எல்லா ஏஜ்லயும் லவ் வரும்ங்க. சரியா? நம்ம ஒரு ரைட்டான பீப்பிள் நம்மளுக்கு பார்க்கும்போது பட் அதில பார்த்துக்கங்க. அதில கொஞ்சம் நம்ம நேச்சருக்கு செட் ஆகாத ஆளுகிட்ட போயிட்டீங்கன்னா, அப்புறம் அது அவ்வளோதான். அப்புறம் அங்கேயும் போய் எல்லாம் ஒண்ணும் இல்லாம உடைஞ்சு தான் வரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்ட்டா பண்ணிக்கங்க. இது பேசிக்கலி 2 பேரும் விட்டு குடுத்து, அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வேலைய பகிர்ந்து செஞ்சுக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுனா என்ன? அவங்கள டார்ச்சர் பண்ணாம இருக்கிறதா? அவங்க அப்பா அம்மாட்ட போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லாம இருக்கிறது. அவங்க வந்து ஒண்ணு கேட்கும்போது, இப்ப எங்க வீட்லலாம் வந்து ஒய்ஃப்‌க்கு செலவு பண்ணலின்னு எந்த காலத்திலயும் நீங்களே கேளுங்க. ஏதாவது எனக்கு எதுவும் வாங்கிக்க தெரியாது. ஆனா, அவங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி குடுத்துருவேன் அவ்வளோதான். ஆனா, எனக்கு வந்து இதான் அப்படிதான். இப்ப வந்து கடைக்கு போனா கூட அந்த வயசுலயே நெறைய சாரீலாம் எடுத்து வந்து குடுப்பேன். 1 எடுக்க போனா 3 எடுத்துட்டு வருவேன். அப்படிதான் இருந்திருக்குதே இதுவரைக்கும் தவிர, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வாங்கி தரதுன்னு தெரியாது. இப்ப எல்லாமே ஆர்டர் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு எப்படி தெரியும்? அதனால வந்து இதுக்கு வேணும் வாங்கிக்கிட்டான்னு கேட்டா சரின்னு சொல்லுவோம் அவ்வளோதான். ஏன்னா, எனக்கு அதுல நாலேட்ஜே இல்லையே. நான் 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 எந்நேரம் பீப்பிள் லைஃப்ல இருக்கிறேன். எனக்கு வந்து வேலைய முடிச்சா அங்க ஓடுவேன். இன்னைக்கு எத்தன டாஸ்க்? இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? பியூல என்ன? ஏஎஸ்எல்ல என்ன? இது என்ன? இப்போ சேனல்ல என்ன போயிட்டு இருக்குது? இன்னும் நம்ம அப்படித்தானே போறோம். சேனல பில்ட் பண்றதே அந்த ஃபண்ட் வந்தா ஏதோ கஷ்டப்படுற பசங்க படிக்க பசங்க பிள்ளை குழந்தைகளுக்கு குடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இத்தன ஒர்க் பண்றோம். நம்ம லைஃப் அப்படி போகுது. ஸோ அதனால நல்லபடியா இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத தேடி போங்க. எகைன் ஐ அம் சொல்றேன். மென் அண்ட் விமனோடது வந்து எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுலயும் வந்து நெறைய அது ஒரு பெரிய டாபிக்கா தனியா பேசுறேன்.
ஆம், ஒரு ஒரு ஆப்போசிட் பார்ட்னர்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுல வந்து இருக்கிற ஒரு சுகம், அதுல வந்து இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், அவங்க வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த சோசியல் கேரியர்ல நெறைய பார்த்துருக்கேன். நம்ம ஆய்வினா ஒரு பொண்ணு பையன் கூட இருந்தாலே தப்பா பேசுறது அப்படின்னா, அப்ப இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதில்ல. இந்த வேலை பண்ணாம மத்த எல்லாத்துலயும் இருக்கிறாங்களே, எல்லா இடத்துலயும் வந்து க்ளோஸா இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க வெளிய. ஃபோட்டோ போட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆஃப்லைன்ல எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நான் நெறைய பார்த்துருக்கிறேங்க அதெல்லாம். அதெல்லாம் எனக்கு நெறைய தெரியும். சரியா? நல்லவன்னு சொல்லி அமைதியா இருந்துட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே வந்து எந்த இதுவும் பண்ணாம சோசியல் மீடியா இல்லாம அவங்க நல்லவங்களும் கிடையாது. இந்த மாரி வேலை செய்றவங்கலாம் கெட்டவங்களும் கிடையாது. சரியா? ஸோ அதனால நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத நீங்க பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நான் மறுபடியும் பேசுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.